Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். திமுக அனுமதி வாங்காமல் போராட்டம் செய்வதால் கைது செய்வதாக போலீஸ் தெரிவித்துள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். தொடரும் காவல்துறை 5 நாள் 5 முழு வேலை நாட்களுக்கு முன்பாக போராட்டத்துக்கான அனுமதி கேட்கணும். அப்படி கேட்காதனால தான் நாங்கள் அனுமதி கொடுக்கலன்னு சொல்றாங்க. எல்லா காலகட்டத்திலேயும் நான் ஒரு 45 ஆண்டு காலம் அரசியல் இயக்கத்திலே பயணித்தவன். தொடர்ந்து இது போன்ற போராட்டங்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி இரண்டிலும் இருந்தவன். காவல்துறை நினைக்கின்ற பொழுது ஒரு நாள் அன்றே கூட அனுமதி கேட்டால் கொடுத்து நடைபெற்ற போராட்டங்கள் ஏராளமான போராட்டங்கள் உண்டு. ஆகவே மறுக்கிறோம் என்றால் முறையாக எங்களுக்கு தகவல் தெரிவித்திருந்தால் நாங்கள் நீதிமன்றத்தை நாடி இருப்போம், அல்லது நீங்கள் சொல்லுகின்ற சட்டத்துக்கு உட்பட்டு கூட நாங்கள் வந்திருப்போம். எங்கள் அனுமதி மீது எந்த விதமான தகவலும் எங்களுக்கு தெரிவிக்காமல் காலையிலே மேடை அமைப்பவர்களை நீங்கள் கைது செய்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டதால் தான் தற்போது நாங்கள் ஆர்ப்பாட்டம் மறியல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். போராட்ட களத்திற்கு திமுகவா செல்லவில்லை, இந்த அரசு தான் போராட்ட களத்திற்கு எங்களை தள்ளி இருக்கின்றது. திமுக எப்போதும் போராடும்போது மக்கள் பிரச்சனை போராட்டம் மக்கள் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். ஆனால் இன்னைக்கு சாலை மறியலால 1 மணி நேரத்துக்கு மேலே இந்த ரோட்ல டிராஃபிக் இருக்குன்னு இதுவும் மக்களுக்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். முதல்வர் வருகின்ற பொழுது சாலையிலே ஏற்படுகின்ற போக்குவரத்து நெரிசலை விட கரூரிலே ஏற்பட்ட சம்பவத்திற்கு 41 உயிர்கள் பலியானதை விட இது ஒன்றும் பெரியதல்ல. தமிழ்நாட்டினுடைய மனித வளம் காக்க, தமிழ்நாட்டினுடைய போதை கலாச்சாரம் ஒழிக்கப்பட, தமிழகத்திலே இருக்கின்ற அமைச்சரவையிலே இருக்கின்ற ஒரு அமைச்சரே போதை பழக்கத்திற்கு ஆளாகின்றார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மாரத்தான் ஓடியதில் என்ன பலன்? தன்னுடைய அமைச்சரவையிலே இருக்கின்ற போதை ஆசாமிகளுக்கு அறிவுரை சொல்ல இயலாத முதல்வர் போதை ஒழிப்பிற்காக ஓட்டப்பந்தயம் நடத்தி என்ன பலன்? அதற்காகத்தான் மக்களுடைய விழிப்புணர்வுக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். இதுவும் மக்களுக்கு தொந்தரவு செய்வதற்காக அல்ல. நாங்கள் கேட்ட இடத்தில் முறையாக அனுமதித்திருந்தால், அங்கேயே கூட இது போல அனுமதித்திருந்தால் ஒரு கோஷம் போட்டு கலைந்து சென்றிருப்போம். தடுக்கின்ற பொழுதுதான் இது காட்டாற்று வெள்ளம் திராவிட முன்னேற்ற கழகம் பல தடைகளை கடந்து வருகின்ற இயக்கம். இது நீரோடை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.